رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அஷம்ஸ் என்ற அரபி வார்த்தையின் அர்த்தம் என்ன? இதுக்கான ஆன்சர் சூரியன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்குவதற்காக மனிதனை படைத்தான். சகல வசதிகளையும் இந்த பூமியில் உருவாக்கி அனைத்தையும் அவன் விரும்பும்படி வாழவும் வழி செய்து கொடுத்தான். தான் உருவாக்கிய மனிதன் தன்னை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும், எந்த வசதிகளையும் அனுபவிக்க கூடாது, 24 மணி நேரமும் முழு இபாதத்தில் இருக்க வேண்டும் என அவன் சொல்லவில்லை. ஒரு நாளில் 5 வேளை மட்டும் ஒதுக்கி தன்னை வணங்க கடமையாக்கினான். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு 10 நிமிடம் என செலவிட்டாலும் 5 வேளை தொழுகை தொழ 50 நிமிடம் தான் ஆகும். 24 மணி நேரத்தில் ஒரு 50 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் அல்லாஹ்விற்காக செலவிடுவது என்பது பெரிய கடினமான காரியம் அல்ல. இறைவன் பாதையில் ஒரு நொடி நாம் செலவிட்டாலும் அதற்கான கூலிகளை அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ்வை திக்ர் செய்யும் ஒரு நொடி நம் வாழ்க்கை மாற முக்கிய காரணமாக இருக்கும். 7 நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசிய அமலை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு நாளில் 7 நிமிடம் செலவு செய்தால் போதும், ஒட்டுமொத்த சோதனைகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைத்துவிடும். அதில் முதலாவது நிமிடத்தில் ஓத வேண்டிய துவா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தைகள் இல்லாமல் எந்த துவாவும் இல்லை. ஒரு நிமிடத்தில் எவ்வளவு இதை உங்களால் ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுங்க. சுப்ஹானல்லாஹ் என ஒரு முறை சொன்னாலே சொர்க்கத்தில் நமக்காக ஒரு பேர்ச்சை மரம் நடப்படும். சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும், இறைவனை புகழ்ந்த நன்மையும் கிடைக்கும். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த திக்ர்களுக்கு உண்டு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என தனித்தனியாகவும் சொல்லலாம். இல்லைனா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் எனவும் சொல்லலாம். ஒரு நிமிடத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்கள். அடுத்து 2வது நிமிடம் தௌபா செய்வது. இறைவனிடம் அதிகம் தௌபா செய்யும் மனிதனை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பான். எவ்வளவு அதிகம் தௌபா சொல்கின்றோமோ அவ்வளவு அதிகம் நம் வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். தௌபாவிற்காக துவாக்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு தௌபா துவாவை எடுத்து ஒரு நிமிடம் எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதலாம். அஸ்தக்ஃபிருல்லா என மனமுருகி சொன்னாலும் அது தௌபா தான். அடுத்து 3வது நிமிடத்தில் ஓத வேண்டிய துவா மிகவும் சின்ன துவா இது. ஆனால் இதை ஓதுவதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 5 வித நன்மைகளை உடனடியாக தருகின்றான். முதலாவது 10 நன்மைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும். 2வது 100 நன்மைகள் எழுதப்படும். 3வது 100 தவறுகள் அளிக்கப்படும். 4வது அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாக இருக்கும். 5வது இதைவிட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது, ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் ஓதி நற்செயல் புரிந்தால் தவிர. இந்த துவாவை காலை ஃபஜர் தொழுது ஓதுங்க. அடுத்து 4வது நிமிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. ஒரு முஃமின் அல்லாஹ்வையும் நேசிக்க வேண்டும், அவனது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்க வேண்டும். நபி அவர்களை நேசிப்பது என்பது அவர்களது வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். நாம் ஓதுகின்ற ஸலவாத் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்யும் துவா. அல்லாஹ்வின் அருளை பெற்று தரக்கூடிய துவா இது. உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஸலவாத்தை எடுத்து ஒரு நிமிடம் தொடர்ந்து ஓதுங்க. அடுத்து 5வது நிமிடம் ஒரு நிமிடத்தில் சூரா இஹ்லாஸை எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுங்க. ஒரு 3 முறை ஓதினால் போதும், முழு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வின் சிறப்புகளை பண்புகளை 4 வரிகளில் சொல்லக்கூடிய அற்புதமான வசனங்கள். நல்லா பொறுமையாக ஓதினாலும் ஒரு நிமிடத்தில் ஈஸியாக 3 முறை ஓதலாம். அடுத்து 6வது நிமிடம் இரவு தூங்கும் முன் சூரா பக்ராவின் கடைசி 2 வசனங்களை ஓதுவது. இரவில் இந்த 2 வசனங்களை ஓதினால் அதுவே அவர்களுக்கு போதுமானது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நிறைய உலமாக்கள் இந்த வசனங்களை தஹஜ்ஜுத் என்ற சிறப்பான இறை வணக்கத்திற்கு ஈடானது என கூறியுள்ளார்கள். இது ஓதப்படும் வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். எந்த முசீபத் இருந்தாலும் சரி அவை எல்லாம் விலகி ஓடிவிடும். இந்த 2 வசனங்களை ஓத ஒரு நிமிடத்திற்கு கொஞ்சம் அதிகமானாலும் ஓதுங்க. உங்கள் பல பிரச்சனைகளை இந்த ஆயத்துகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அடுத்து கடைசியாக 7வது நிமிடம்
இந்த நிமிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது இதுவரை இந்த 6 நிமிடம் நீங்கள் என்னையெல்லாம் செஞ்சீங்களோ அதை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்வது. மொபைல் மூலமாக ஃபார்வர்ட் செய்யலாம், வீட்டில் உள்ளவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஒரு அமலை நாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மார்க்கத்தின் தலை சிறந்த செயல். உங்கள் மூலமாக ஒருவர் இந்த அமலை செய்தாலும் அந்த நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் நீங்கள் ஓத மறந்துவிட்டாலோ இல்லை டைம் கிடைக்கவிட்டாலோ உங்கள் மூலமாக பலர் இதை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அன்று ஓதாவிட்டாலும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை வரும். இந்த 7 நிமிடம் என்பது நீங்கள் தொடர்ந்தும் செய்யலாம், இல்லை என்றால் பிரித்தும் செய்யலாம். ஆனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 7 நிமிடத்தை ஒதுக்குங்க. நிச்சயம் இந்த நிமிடங்கள் உங்கள் விதி மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும். பல கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமாக வாழலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள சபிக்கப்பட்ட மரம் எது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.